Hello friends, it's Anto and இது வந்து SQL tutorial part 2 and என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் என்னோட இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரைமரி கீனா என்ன யூனிக் கீனா என்ன அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். ஓகே, நான் இதை சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமரி கீ அப்படின்றது வந்து ஒரு டேபிளில் ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்கும். நான் ஏன் இந்த பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ போனீங்கன்னா 90% இந்த கேள்வியை கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ப்ரைமரி கீனா என்ன, யூனிக் கீனா என்ன, இதோடைய டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ அதனால தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி கீனா ஒரு டேபிளில் ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்கும் அண்ட் அது வந்து யூனிக்காக இருக்கும். அதாவது ஒரு வேல்யூ வந்து ஒரு வாட்டி வந்த வேல்யூ வந்து திருப்பி ரிப்பீட் ஆகாது. ஓகேவா? ஸோ இதுதான். அதே மாதிரி இந்த ப்ரைமரி கீழே வந்து நல் வேல்யூவை வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ நல் வேல்யூவாக ஒரு ரோவாக நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியாது. அப்படி இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணால் நம்மளுக்கு எரர் வரும். ஓகே, அதே மாதிரி ஒரு ப்ரைமரி கீயை ஒரு டேபிளில் கிரியேட் பண்ணும்போதே டிஃபால்ட்டாகவே கிளஸ்டர் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் அப்படின்னு நான் சொன்ன உடனே உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வரும், கிளஸ்டர் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னு வரும். த சேம் வே இன்டர்வியூவரும் இதே கேள்வி தான் கேட்பாரு. நீங்கள் இந்த ஆன்சரை சொன்ன உடனே கிளஸ்டர் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்பாரு. நம்ம அந்த டாபிக் வந்து லேட்டராக வரலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கே நம்ம அந்த கிளஸ்டர் இண்டெக்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, அண்ட் இப்போ வந்து யூனிக் கீ. ஸோ இந்த யூனிக் கீ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் எத்தனை யூனிக் கீ வேணால் இருக்கலாம். இதையும் ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க, ஒரு டேபிளில் எத்தனை யூனிக் கீ இருக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்கள், ஒரு டேபிளில் எத்தனை யூனிக் கீ வேணால் இருக்கலாம். அதே மாதிரி அந்த யூனிக் கீ அப்படின்றது வந்து அந்த காலமில் வந்து ஒரு வாட்டி வந்த வேல்யூ வந்து இன்னொரு வாட்டி வராது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதுக்கும் பிரைமரி கீக்கும் முக்கியமான டிஃப்ரென்ஸ் வந்து இந்த யூனிக் கீ வந்து ஒரு நல் வேல்யூவை அலோவ் பண்ணும், பிரைமரி கீ வந்து நல் வேல்யூவை அலோவ் பண்ணாது. அதே மாதிரி இந்த யூனிக் கீ நீங்கள் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டாகவே நீங்கள் வந்து யூனிக் கீ கிரியேட் பண்ணிங்கன்னா நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த கிளஸ்டர் அண்ட் நான் கிளஸ்டர் இண்டெக்ஸை பற்றின டீட்டெயில்டாக வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் பேசிக் SQL கமெண்ட்ஸ்க்கு போகலாம். ஸோ நீங்கள் இன்டர்வியூ போகிறதா இருந்தால் டிஃபால்ட்டாக வந்து இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷனே நீங்கள் டைரெக்டாக சொல்லலாம். ஓகே, அண்ட் ஓகே, இப்போ நம்ம வந்து பேசிக் கமெண்ட்ஸ்க்கு போகலாம். ஸோ என்னுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் மேலே வந்து நியூ SQL query அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூ விண்டோ கிரியேட் ஆகும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நான் செலக்ட்னு டைப் பண்ணுறேன். இன்கேஸ் என்னுடைய இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஜஸ்ட் உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, உங்கள் மவுஸில் இந்த ரோல் பண்ணுங்கள் ஜஸ்ட். ஸோ ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ தட் நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இருக்கும், விச் மீன்ஸ் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் செலக்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டேபிளில் வந்து நம்ம வந்து இந்த டேபிளை வந்து நம்ம SQL வச்சு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்பான ரிப்போர்ட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய மோட்டிவாக இருக்குது இதில். அண்ட் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய இந்த டேபிளை வந்து நான் டிஸ்பிளே பண்ணணும் SQL query யூஸ் பண்ணி. ஸோ என்னோட ஃபஸ்ட்டு SQL query நான் இப்போ எழுத போகிறேன். ஸோ இந்த டேபிளில் இருக்க இன்ஃபர்மேஷனை நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு நான் செலக்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம பேசுகிற மாதிரி தான் இருக்கும். செலக்ட் ஸ்டார். இந்த ஸ்டாருக்கு அர்த்தம் என்னென்னா, என்னுடைய டேபிளில் இருக்க எல்லா காலத்தையும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆல் அப்படின்றதுக்கு அர்த்தம். ஃப்ரம். ஸோ நம்ம சொல்லிட்டோம் செலக்ட் ஆல் காலம்ஸ். ஸ்டாருக்கு மீனிங் என்னென்னா அந்த டேபிளில் இருக்க எல்லா காலம். ஃப்ரம் எந்த டேபிளில் இருந்து நம்ம சொல்லணும்ல. ஸோ ஃப்ரம் டேபிள் நேம் TBL _. ஸோ நான் TBL _ போட்டோன்னே என்னுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே ஆட்டோ சஜஸ்ட் பண்ணுது. இந்த TBL அப்படின்ற ஆரம்பிக்கிற வேர்ட்ஸில் என்னென்ன டேபிள் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது வந்து எனக்கு எதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, ஈஸியாக என்னோட டேபிள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஸ்பெல்லிங் தப்பாக என்னுடைய டேபிள்ஸை டைப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்கேஸ் உங்கள் ப்ராஜெக்டில் வந்து ஒரு 100-150 டேபிள் இருந்ததுன்னா இருக்கிற போது இந்த மாதிரியான இந்த ஆட்டோ சஜஸ்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்டர் கொடுத்துறேன். என்டர் கொடுத்தோன்னா அது வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ செலக்ட் ஆல் காலம்ஸ் ஃப்ரம் என்னுடைய டேபிள் நேம். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இல்லாட்டு என்னுடைய ஷார்ட்கட் F5. ஸோ இப்போ வந்து நான் என்னுடைய எக்ஸிக்யூட் பட்டனை கிளிக் பண்ணனால எனக்கு டிஸ்பிளே வந்தது. அதே மாதிரி நான் வந்து என்னுடைய ஷார்ட்கட் கீ F5 கிளிக் பண்ணாலும் எனக்கு வந்து அது எக்ஸிக்யூட் ஆகும் என்னுடைய இந்த கோட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து எனக்கு வந்து என்னுடைய டேபிளில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் டிஸ்பிளே ஆகிருக்கு, எல்லா காலமும் டிஸ்பிளே ஆகிருக்கு முக்கியமாக. ஓகே, பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த ஸ்டார்னால. அதே மாதிரி என்னோட மோஸ்ட் கரோசர் அந்த ஸ்டார் பக்கத்தில் எடுத்துகிட்டு போனாலே எனக்கு வந்து ஒரு சின்ன பாப்பப்பில் இந்த ஆல் அப்படின்ற இந்த ஸ்டாருக்கு ஸ்டார் வந்து என்னென்ன காலம்ஸை இன்க்ளூட் பண்ணுது அப்படின்ற டீட்டெயிலும் உங்களுக்கு உங்கள் ஸ்க்ரீனில் டீட்டெயிலாக தெரியும்.
சாரி. ஸோ ரெஃபரன்ஸ்க்கு வந்து இதை நம்ம வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில டைமில் வந்து எனக்கு இந்த எல்லா காலமும் டிஸ்பிளே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ப்ராடக்ட் நேம் வேல்யூ மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் நேம், ஸோ அதேமாதிரி எனக்கு ஆட்டோ சஜஸ்ட் ஆகும், ஈஸியாக நம்ம வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேல்யூ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ப்ராடக்ட் நேம் கம்மா வேல்யூ போட்டிருக்கேன். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு காலம், ஸோ கம்மா போட்டு என்னுடைய அடுத்த காலமை வந்து நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரிசல்ட் வந்து ப்ராடக்ட் நேம் அதோடைய வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு வந்து நம்மளோட ரிப்போர்ட்ஸ்லையோ இல்லை நம்ம டிஸ்பிளே பண்ணுற வெப்பேஜில் நம்ம டிஸ்பிளே பண்ணுற ரிசல்ட்ஸ்லையோ என்னென்ன காலம்ஸ் வேணுமோ அந்தந்த காலம்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் இங்கே கம்மா போடுறேன், கம்மா போட்டுட்டு நான் திரும்பி இங்கே ஸ்டார் போடுறேன். ஸோ இதுக்கு இதை வந்து இந்த SQL query வந்து எப்படி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நேம் கொடுத்துருக்கேன், வேல்யூ கொடுத்துருக்கேன், அதை வந்துடும் எனக்கு ப்ராடக்ட் நேம் அண்ட் வேல்யூ வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார் கொடுத்துருக்கேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டார் அப்படின்றது வந்து என்னுடைய டேபிளில் இருக்க எல்லா காலத்தையும் குறிக்கிறது. ஸோ உங்களுக்கு இப்போ கூட பாப்பப்பில் தெரியும் என்னென்ன காலம்ஸ் வந்து அந்த ஸ்டார் குறிக்குது அப்படின்றத தெளிவாக தெரியும். ஸோ அகைன் நான் ஸ்டார் கொடுத்தனால அகைன் என்னுடைய SQL query என்ன பண்ணும், ப்ராடக்ட் ஐடி என்னுடைய டேபிளில் இருக்க எல்லா காலத்தையும் அப்படியே டிஸ்பிளே பண்ணும். ஓகே. ஸோ நான் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில அப்ளிகேஷனில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளிகேஷனில் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து டேட்டா அனலைஸ் பண்ணும்போது, டேட்டா கம்பேர் பண்ணி பார்க்கும்போதோ, இந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள டேட்டா கம்பேர் பண்ணி பார்க்கும்போதோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் டெவலப் பண்ணும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே. இப்போ நான் இந்த ஸ்டாரை எடுத்துடுறேன். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட் நேம் அண்ட் வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய காலம் இருக்குல்ல, என்னுடைய காலமில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நேம்னு இருக்குது, அதேமாதிரி இங்கே வேல்யூன்னு இருக்குது. ஸோ எனக்கு என்ன மாற்றணும் அப்படின்னா இங்கே வந்து ப்ராடக்ட் ஸ்பேஸ் நேம்னு மாற்றணும். அண்ட் இங்கே வந்து எனக்கு வேல்யூ வந்து அமௌண்ட்டுன்னு மாற்றணும். ஸோ பட் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய டேபிளில் வந்து நான் காலமை வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன், ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். பிகாஸ் இதில் வந்து என்னால் டேபிளோடைய காலத்தில் வந்து என்னால் வந்து ஸ்பேஸை யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால. ஸோ யூஸ் பண்ணும்போது இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுவும் நான் டேட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றத. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டேபிள் காலத்தோடைய நேமை வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்றத நான் வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னா ப்ராடக்ட் ஸ்பேஸ் நேம் அப்படின்னு நம்ம மாற்றணும். ஸோ அதுக்கு என்னென்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுட்டு ஆஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த காலம் நேமை வேறு மாதிரி சேஞ்ச் பண்ண அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 2 சிங்கிள் கோட்ஸ் போடுறேன், ஆஸ் 2 சிங்கிள் கோட்ஸ், இதுக்கு உள்ள ப்ராடக்ட் ஸ்பேஸ் நேம் அப்படின்னு நான் எழுதுறேன். அதேமாரி வேல்யூக்கும் நான் போடுறேன், வேல்யூவில் வந்து ஸ்பேஸ் ஆஸ், நான் இங்கே அமௌண்ட் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு காலத்துக்கு வந்து நான் வந்து ஆஸ் போட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே போடுறேன். பட் என்னுடைய செகண்ட் காலத்தோடைய ஆஸ் வந்து நான் சிங்கிள் கோட்ஸ் இல்லாமல் போட்டிருக்கேன். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், இது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பாருங்கள். எனக்கு வந்து எந்த எரருமே இல்லாமல் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதுக்கு ரீசன் இருக்குது என்ன அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல ஸ்பேஸ் எனக்கு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ப்ராடக்ட் ஸ்பேஸ் நேம் அப்படின்றத வந்து நான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே என்னுடைய இந்த ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை நான் எழுதுறேன். பட் எனக்கு வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஸ்பேஸுமே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் வேர்ட்லேயே இந்த காலத்தோடைய நேமை குறிச்சிடலாம், அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து நான் இதை சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள உள்ள போடாமலே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் சிங்கிள் கோட்ஸ்க்கு உள்ளவும் போட்டு எழுதலாம், அதுவும் சேம் ரிசல்ட்டை தான் கொடுக்க போகுது. ரைட். ஸோ இதுக்கு மோஸ்ட்லி தேவையில்லை, எதுக்கு 2 கேரக்டர் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் போட்டுக்கிட்டு 2 வேர்டு, சாரி 2 கேரக்டர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் கோட்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. ஒருவேளை நான் இதை வந்து சிங்கிள் கோட்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து எரர் வரும். பிகாஸ் என்னுடைய SQL query வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, ஆஸ் கொடுத்துருக்க இதுக்கப்புறம் என்னமோ ஸ்பேஸ் வருது அப்படின்றத கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நான் சிங்கிள் கோட்ஸ் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணேன். ஓகே. அண்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ப்ராடக்ட் நேமையும் இந்த அமௌண்ட் வேல்யூவையும் நான் கன்கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கன்கனெக்ட் அப்படின்னா ஜஸ்ட் ஆட் பண்ணுறது. வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் டைப்பில் இருக்குது, நம்மளுக்கு இங்கே தெரியும்.
ஸோ நான் நார்மலாக இதை ஆட் பண்ணனா கண்டிப்பாக எரர் வரும். அண்ட் இந்த கன்கனெக்ட்டுக்கு வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார் கோடை வந்து நான் சாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய ப்ராடக்ட் நேம் வரும், ஸ்பேஸ் வச்சு என்னுடைய பார் கோடு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இதை ஜஸ்ட் ப்ளஸ் ஆப்ரேட்டர் பக்கத்துலேயே போடுறேன். நம்ம இதுலேருந்து வரலாம். பார் கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நான் எக்ஸிக்யூட் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆப்பிள் ஸ்பேஸ் எதுவும் வரல, கூடயே சேர்த்து 526 அப்படின்னு வந்துடுச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னா நான் ப்ளஸ் சைன் போட்டிருக்கேன். இந்த ப்ளஸ் சைன் வந்து ரெண்டு விதமாக வந்து நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணும். அதாவது எப்படி நான் எதை முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய இந்த ப்ராடக்ட் நேமும் என்னுடைய இந்த பார் கோடோடைய டேட்டா டைப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு காலத்துடைய டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா என்வார்காராக இருக்குது. விச் மீன்ஸ் இது வந்து எல்லா கேரக்டரையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு காலம். ஓகேவா? ஸோ அதனால நான் இந்த ப்ளஸ் சைன் போட்டோடனே என்னுடைய SQL நம்முடைய SQL சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து ஜாயின் பண்ணிவிடும், ஆட் பண்ணுது. ஆக்சுவலி ஆடிங் மீன்ஸ் இந்த கேஸில் வந்து ஏன்னா ரெண்டு டேட்டா டைப்பும் என்வார் அப்படின்ற இருக்கிற பட்சத்தில் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்துருது. ஸோ அதுதான் நமக்கு இங்கே ரிசல்ட்டாக நம்மளுக்கு வந்திருக்கு. ஆப்பிள் அட்டாச் ஆகி பார் கோட் வருது. ஸோ ப்ளஸ் ரெண்டாக ஆட் ஆகி வருது. இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஆப்பிள் ஸ்பேஸ் 526 வரணும். இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுத்தாகணும். அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, ப்ளஸுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸ் போடுங்க, ஸ்பேஸ் சிங்கிள் கோட்ஸ். ஸோ இந்த ஸ்பேஸ் தான் வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆக போகுது. அண்ட் ப்ளஸ். ஸோ இதை வந்து இங்கே நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஸ்டார்டிங்கில் வந்து இந்த செக்ஷன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த ப்ளஸ் வந்து இதை குறிக்குது, இந்த ப்ளஸ் வந்து இதை சேர்க்குது, இந்த நடுவில் இருக்க இன்ஃபர்மேஷனை இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த ப்ளஸ்ஸும் சேர்த்து குறிக்குது. ஸோ ப்ராடக்ட் நேம் ப்ளஸ் ரெண்டு சிங்கிள் கோட்ஸ் ப்ளஸ் பார் கோட். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு வந்து நடுவில் ஸ்பேஸ் வரும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இது ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். அதே மாதிரி இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து ஐஃபன் கூட போட்டுக்கலாம். எந்த ஒரு கேரக்டரையும் நீங்கள் எழுதிக்கலாம். ஏதாவது ஒரு கேரக்டர் கூட எழுதலாம். அது வந்து அப்படியே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ நம்ம ஒரு மீனிங்ஃபுல் திங்ஸாக போட்டுக்கலாம். ஓப்பன் ப்ராக்கெட் போடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்கொயர் ஓப்பன் ப்ராக்கெட் 526 வருது. ஸோ எனக்கு இந்த 6 பக்கத்துலேயும் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது திரும்பி நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். ப்ளஸ் திரும்பி ரெண்டு டபுள் கோட்ஸ். பிகாஸ் நான் வந்து என்னுடைய க்ளோஸ் ப்ராக்கெட்டை போடணும். என்னுடைய க்ளோஸ் ப்ராக்கெட்டை போடுறதா இருந்தால் நான் டபுள் கோட்ஸ்க்கு உள்ளே தான் போட்டாகணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த டபுள் கோட்ஸ் போட்டு நான் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் போடுறேன். அப்போ தான் என்னுடைய SQL சர்வருக்கு இது தெரியும், இது வந்து க்ளோஸ் ப்ராக்கெட், இது வந்து டிஸ்பிளே பண்ணும்போது இன்ஃபர்மேஷன்ஸ் கூட வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளை நீங்கள் திரும்பி வந்து உங்களுடைய சிஸ்டத்தில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டு காலத்தை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ வாட் இஃப் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய ப்ராடக்ட் நேம் ப்ளஸ் என்னுடைய வேல்யூ இதை நான் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வேல்யூன்னு போடுறேன். ஸோ நம்மளோட டார்கெட் என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நேம் வரப்போகுது, அது பக்கத்தில் அந்த ப்ராடக்டோட வேல்யூ வரப்போகுது. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எனக்கு வந்து எரர் வரும். ஸோ எரர் வந்து கிளியராக இங்கே இன்ஃபர்மேஷன் நம்ம SQL சர்வரில் வர எரர் எல்லாமே வந்து கிளியர் இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கொடுக்கும். ஏன் இந்த எரர் வருது அப்படின்றத. ஸோ எரர் கன்வெர்ட்டிங் டேட்டா டைப் என்வார் டு ஃப்ளோட் அப்படின்றது கிளியராக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. விச் மீன்ஸ் இது வந்து ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்ற காலத்துடைய டேட்டா டைப் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்வார்கார், அதாவது கேரக்டர். பட் வேல்யூன்றது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ப்ளஸ்ஸை குறிக்கிறது மூலயமா ஒரு கேரக்டரையும் ஒரு நம்பரையும் நம்ம அடிஷன் பண்ண ட்ரை பண்ணுறோம், ஆட் பண்ண ட்ரை பண்ணல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் வந்து நம்பராக இருக்கனால SQL சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன நினச்சிடும் அப்படின்னா அடிஷன் நினச்சிடும். ஸோ அதுதான் பண்ணுது, ஒரு கேரக்டருடைய ஒரு கேரக்டர் காலத்தையும் ஒரு நம்பர் காலத்தையும் ஆட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ அப்போ வந்து முடியாமல் அது எரர் த்ரோ பண்ணுது, என்வார்கார்லேருந்து ஃப்ளோட்டுக்கு கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. விச் மீன்ஸ் பிகாஸ் ஆப்பிள் ப்ளஸ் 59000 59,000 வரும். ஸோ 59,000 வந்து நம்பர் மீனிங்ஃபுல்லாக இருக்குது, அதோட சேர்த்து இந்த வேர்ட்ஸையும் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த எரர், இது லாஜிக்கலாக தப்பு இல்லை, ஸோ லாஜிக்கல் எரர் நமக்கு த்ரோ பண்ணுது. ஸோ இதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு இந்த வேல்யூவை நான் வந்து கேரக்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது.
ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுறேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேம் எரர் தான் வரும், எரர் கன்வெர்ட்டிங் டேட்டா டைப் டு ஃப்ளோட் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நேம் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் தான் நம்ம வேல்யூவை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ளோட் இல்லை. ஸோ இந்த ஃப்ளோட்டை வந்து நான் கேரக்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து SQL ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். கன்வெர்ட்னு போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போடுங்க. ஓப்பன் போட்டுட்டு என்ன டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ அப்படின்றது வந்து நம்பர். ஸோ இந்த நம்பரை வந்து நான் கேரக்டராக நான் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன், அதாவது என்வார்க்காராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னுடைய டேட்டா டைப் நேமை வந்து நான் அப்படியே எழுதுகிறேன். என்வார்க்கா ஸ்பேஸ் கமா ஃபாலோட் பை அந்த காலம் நேம், ஸோ வேல்யூ. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பண்ணுறது மூலியமாக என்னுடைய வேல்யூவை வந்து நான் என்வார்க்காராக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ கன்வெர்ட்னு போட்டிருக்கேன், ஓப்பன் ப்ராக்கெட், எதவா கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த டேட்டா டைப்பை போட்டுட்டு எந்த காலத்தை நான் கன்வெர்ட் பண்ண போகிறோம் அந்த காலம் நேமை போட்டுட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆப்பிள் ஸ்பேஸ் 59,000 அப்படின்றது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷனில் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அண்ட் அகெயின் நான் வந்து ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுறேன், ப்ளஸ் எக்ஸிக்யூட் பண்ணனா ஆப்பிள் ஓப்பன் ப்ராக்கெட், இந்த ஓப்பன் ப்ராக்கெட் வருது. பிகாஸ் என்னுடைய 2 சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் என்னுடைய இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும் கனெக்ட் பண்ணும்போது. ப்ளஸ் என்னுடைய வேல்யூ இது வந்து என்வாரா கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், நம்மளால் இதை வந்து இப்போது ஒட்ட முடியும், ஒன்று சேர்க்க முடியும். ப்ளஸ் என்னுடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸை போடுறேன், விச் மீன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது. அது வந்து சிங்கிள் கோட்ஸில் தான் போட முடியும். ஸோ அதனால் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அண்ட் முக்கியமாக இதில் காலம் நேம் பாருங்களேன், நோ காலம் நேம் அப்படின்னு வருது. எஸ் கரெக்ட், ஏன்னா நான் இங்கே ஒரு காலத்தையும் கன்கனெக்ட் பண்ணியிருக்கேன். கன்கனெக்ட்னா ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்துருக்கேன், கம்பைன் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் அதுக்கு நான் நேமே கொடுக்கல. ஸோ திரும்பி நான் ஸ்பேஸ் விட்டு திரும்பி டபுள் கோட்ஸ் ப்ராடக்ட் இன்ஃபோ. ஸோ நான் ப்ராடக்ட் ஸ்பேஸ் இன்ஃபோ அப்படின்னு போடுறதுனால தான் நான் வந்து இந்த சிங்கிள் கோட்ஸ் போட்டிருக்கேன். கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம், டேபிள் பெருசாக இருக்குது. எக்ஸிக்யூட். ஸோ ப்ராடக்ட் இன்ஃபோ ஆப்பிள் 59,000, சாம்சங் 17,700. ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கு நம்மளுக்கு, விச் மீன்ஸ் நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ அதனால தான் இதை வந்து நான் முன்னாடியே சொல்கிறேன். ஓகே, டைம் இருக்கு இன்னும். அண்ட் இதை சின்னது பண்ணிக்கிறேன், ஸோ தட் நம்மளுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ அண்ட் இப்போ வந்து நான் இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துட்றேன். ஸோ ஆல் கொடுக்கறது மூலிமா என்னோட டேபிளில் இருக்க எல்லா காலமும் டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இப்போ வந்து ஃபில்டரை பார்க்கலாம். ஃபில்டர் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ஆப்பிளில் மட்டும் டிஸ்பிளே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இதில் வந்து 6 ரோ இருக்குது. எனக்கு இந்த 6 ரோவும் டிஸ்பிளே பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோ, இந்த ப்ராடக்ட் நேம் ஆப்பிள்னு இருக்குல்ல, அதை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணால் போதும். அப்படின்னு வரும்போது இந்த வேர் அப்படின்ற கீவேர்டு வரும். ஸோ இந்த வேர் கீவேர்டு தான் வந்து ஃபில்டரே பண்ண போகுது. ஸோ வேர் ப்ராடக்ட் நேம், எந்த ப்ராடக்ட் நேம் அகேன்ஸ்டாக நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் ஈக்குவல்ஸ் சிங்கிள் கோட்ஸ். இந்த சிங்கிள் கோட்ஸ் ஏன் போடுறேன் அப்படின்னா என்னுடைய இந்த காலத்தோடைய டேட்டா டைப் வந்து என்வார்க்கார். ஸோ என்வார்க்கார் எல்லாமே வந்து இந்த சிங்கிள் கோட்ஸ்க்கு உள்ளே தான் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும், ஸ்ட்ரிங். ஸோ ஆப்பிள், நான் இதை அப்படியே காப்பி பண்ணி நாங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் எக்ஸிக்யூட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஆப்பிள் அப்படின்ற ப்ராடக்ட் நேம் மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ பிகாஸ் நான் வந்து இங்கே வேர் கிளாஸ் போட்டிருக்கேன். அண்ட் முக்கியமாக என்னுடைய ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நேம் காலம் ஈக்குவல்ஸ் ஆப்பிள்னு போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் அந்த ஒரு காலம் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ப்ராடக்ட் நேம் வந்து ஆப்பிள்னு இருக்கிற காலம் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இப்போ இங்கே பாருங்க, நான் நல்லா கவனிங்களேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆச்சரிய குறி போடுறேன், விச் மீன்ஸ் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நாட் ஈக்குவல் டு, அதாவது ஆப்பிளை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் காட்டு அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்பிளை தவிர்த்துட்டு மற்றது எல்லாத்தையும் காட்டும். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரே இந்த ஆச்சரியக்குறி போடுறது மூலியமாகவே நம்மளுக்கு வந்து எவ்வளோ டிஃபரன்ஸ் காட்டுது பாருங்களேன். ஸோ ஈக்குவல் போட்டால் ஆப்பிள் மட்டும் காட்டும், அந்த ஆச்சரியக்குறி வந்து நாட் ஈக்குவல், ஸோ நாட் ஈக்குவல் டு ஆப்பிள்
ஸோ ஆப்பில் தவிர்த்து மற்றதெல்லாம் காமி அப்படின்னு நான் வந்து இந்த சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்லேயே நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ நாட் ஈக்குவல் டு ஆப்பிள். ஓகே. அண்ட் இதில் வந்து என்ன ஒன்று, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு ரெக்குவயர்மெண்ட் வரும். அண்ட் அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன ஒன்று சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து பாருங்களேன், இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோன்னா எனக்கு வந்து இந்த ஹோல் கோட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ எனக்கு வந்து நான் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது, விச் மீன்ஸ் நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு திரும்பி வந்து என்னென்ன இப்போ நான் ஃபில்டர் பண்ணிட்டேன், எனக்கு என்னென்ன காலம்ஸ் வந்து என்னென்ன ரோஸ் இருக்குது அப்படின்றத நான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், இப்போ எனக்கு ஒரு ரோ தான் காட்டுது. பட் எனக்கு திரும்பி இப்போ நான் அனலைஸ் பண்ணணும் டேட்டாவை. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து என்னோட டேபிள் எல்லாம் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இதை மட்டும் இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எதை செலக்ட் பண்ணணும் அந்த ஏரியாவோட SQL ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரன் ஆகும். ஸோ இது வந்து SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் இருக்க ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஸோ நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அந்த SQL ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் ரன் ஆகும். இப்போ நான் இப்படி சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலி எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு எரர் வரும். பிகாஸ் நான் என்னுடைய SQL ஸ்டேட்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக சூஸ் பண்ணல. ஸோ இது ரன் பண்ணும்போது, இது ஃபுல்லாக ரன் பண்ணும்போது அப்படியே ரன் பண்ணுவோம் SQL சர்வர். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து வேரோடைய இந்த வேர் அப்படின்ற கீவேர்டோடைய வந்து SQL ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆயிடுது. ஸோ டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து இன்கரெக்ட் சின்டெக்ஸ் நியர் வேர் அப்படின்றத எரர் த்ரோ பண்ணுது. விச் மீன்ஸ் இது வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால் இந்த ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ நான் இதை மட்டும் அப்படி சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் காட்டுது. இந்த ஈக்குவலுக்கு பதிலாக நான் இன்னு போடுறேன். இன் ஓப்பன் ப்ராக்கெட், நான் ஃபஸ்ட்டு ஆப்பிள் போட்டேன், கமா நான் சாம்சங் போனேன், போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னோட ப்ராடக்ட் நேமில் ஆப்பிள் அண்ட் சாம்சங் இந்த ரெண்டுத்தையும் மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணாத இந்த ரெண்டுத்தையும் மட்டும் டிஸ்பிளே பண்ணுன்னு அர்த்தம். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகுது, ஆப்பிள் அண்ட் சாம்சங். ஸோ இது மூலியமாக நம்மளுக்கு எந்தெந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை மட்டும் டிஸ்பிளே பண்ணணுமோ, ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சேன்னா நம்ம இந்த இன் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக டிஸ்பிளே பண்ண முடியும். அந்த மாதிரி இங்கே வந்து எத்தனை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டெட். கமா போட்டு திரும்பி இந்த மாதிரி கோட்ஸ் போட்டு இதுக்குள்ளே என்னென்ன வேல்யூஸ் போடுவோம் எல்லாம் இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இங்கே இன் இருக்குல்ல, இன்னுக்கு பதிலாக நாட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆப்பிள் அண்ட் சாம்சங் இதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நாட் இன். ஸோ இந்த நாட் இன் கீவேர்டு யூஸ் பண்ணுறது மூலயமா இந்த ஆப்பிள் அண்ட் சாம்சங் இந்த ரெண்டுத்தையும் தவிர்த்து ரிமைனிங் டேட்டாவை வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். எக்ஸிக்யூட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அண்ட் சாம்சங் இந்த ரெண்டு ப்ராடக்ட் நேமும் இல்லாமல் ரிமைனிங் இருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் வந்து டெஃபினெட்லி நம்ம ப்ராடக்ட் டெவலப் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே. அண்ட் இதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிவிடுவோம் அண்ட் திரும்பி எக்ஸிக்யூட். ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதே அந்த ஈக்குவல் அண்ட் நாட் ஈக்குவல் வந்து வேல்யூக்கும் பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேல்யூன்னு போடுறேன், ஈக்குவல் 5900. இது வந்து வேல்யூ அப்படின்றனால இந்த வேல்யூவோடைய டேட்டா டைப் வந்து ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட்டுக்கு வந்து இது வந்து ஒரு நம்பர். ஸோ நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸ் போடணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஜஸ்ட் டைரெக்டாகவே நம்பரை வந்து நீங்கள் கொடுக்கலாம். வேர். ஸோ சிங்கிள் கோட்ஸ் போட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டராக மாறிடும். ஏதாவது கேரக்டரை தான் வந்து நம்ம இந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ளே போடுவோம், அதாவது ஸ்ட்ரிங்ஸை தான் வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே போடுவோம். நம்பர்ஸை வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே போடணுன்ற அவசியம் கிடையாது. அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ மட்டும் வரும். அதே மாதிரி நாட் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அதை தவிர்த்து மற்றதெல்லாம் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல இந்த ப்ராடக்ட் நேமுக்கு, அது எல்லாமே வந்து இந்த மாதிரி வேல்யூ இந்த டேட்டா டைப் சேஞ்ச் ஆனாலும் அது அந்த ஃபார்முலா வந்து இதுக்கு பொருந்தும். அண்ட் இப்போ நான் முக்கியமாக இந்த வேல்யூவை ஏன் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வந்து என்னுடைய பேஜில் 20,000க்கு மேலே உள்ள ப்ராடக்டோடைய இன்ஃபர்மேஷன் மட்டும் டிஸ்பிளே பண்ணணும். நான் 20,000 போட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 20,000க்கு மேலே அப்படின்னு பார்த்தா இது ஒன்று தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ 1+7 ப்ளஸ் ஆப்பிள் வந்து 59,000 போட்டிருந்தோம்ல, ஸோ அது. ஸோ 2 ப்ராடக்ட் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ எக்ஸிக்யூட். ஸோ பார்த்தீங்கன்னா
₹2000 ரூபாய்க்கு மேலே உள்ள ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா 2 ஆப்பிள் அண்ட் OnePlus 7. ஸோ இதுவே வந்து கிரேட்டர் தென் சைன் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுவே நம்ம லெசர் தென் சைன் போட்டோம்னா அந்த 2000 ப்ராடக்ட்ஸ் 20000 ரூபாய்க்கு கீழே ஆமாம், அதுக்கு ஒரு 20000 ரூபாய்க்கு கீழே உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு இதில் டிஸ்பிளே பண்ணலாம். அண்ட் இதில் என்ன ஒன்று முக்கியமாக, நான் வந்து 17,700 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, எனக்கு 2 ப்ராடக்ட் இருக்குது. நல்லா கவனிங்க, 17,700 போட்டிருக்கேன். பட் எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த 17,700 இன்க்ளூட் ஆகி எனக்கு வரணும் அப்படின்னும் போது, பிகாஸ் இது வந்து 17,700க்கு கீழே இருக்கிறது தான் வரும். அதாவது 16,699 ரூபாய்க்கு வரைக்கும் இருக்கிற ப்ராடக்டோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். பட் எனக்கு இந்த 17,700 ரூபாய் இருக்கிற ப்ராடக்ட்டும் சேர்த்து எனக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா ஸ்மால் சைன் ஈக்குவல் போட்டுக்கணும். ஸோ தட் இந்த 17,700 சேர்த்து எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட 17,000 சேர்த்து எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதுதான் கிரேட்டர் தென், ஈக்குவல்ஸ், ஸ்மாலர் தென், ஈக்குவல். ஸோ இதோடைய மீனிங். ஓகே, ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஸ்டாக் பேஜஸ் டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, அண்ட் இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அண்ட் இதில் இன்னொரு விஷயம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ எனக்கு ஒரு வேளை எனக்கு வந்து இந்த டேபிளில் வந்து ஒரு 1,00,000 ரோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னால் 1,00,000 ரோவையும் என்னுடைய வெப்பேஜில் காட்ட முடியாது. நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு 10 பேஜுக்கு ஒரு 10 ரோ காமிச்சா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு 10 ரோ மட்டும் காமிச்சா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் மொத்தம் 6 ரோ தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு 3 ரோவை மட்டும் நான் டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஒன்றும் கிடையாது, இங்கே முன்னாடி போயிட்டு டாப் 3 அப்படின்னு போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ டாப் 3 போடுறது மூலியமா என்னுடைய டேபிளில் இருக்க இன்ஃபர்மேஷன், அதாவது என்னோட டேபிளில் இருக்க ரோ இருக்குல்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு 3 ரோவை மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இன்கேஸ் நான் இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு டாப் 4 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட டேபிளில் இருக்க ஃபஸ்ட்டு 4 ரோ மட்டும் டிஸ்பிளே ஆகும். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அண்ட் அகெயின் ஆல் காலம்ஸ். ஸோ இப்போ வந்து என்ன ஒன்று, இந்த டேபிளில் இருக்க அதிகபட்ச வேல்யூ என்ன அப்படின்றத நான் பார்க்கணும். அதிகபட்ச வேல்யூன்றது இங்கே நம்ம 6 ரோ இருக்கனால நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுது இதுதான் அதிகமான வேல்யூ அப்படின்னு. இன்கேஸ் 1,00,000 ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அதில் எது அதிகபட்சமான வேல்யூ அப்படின்றது நமக்கு தெரியாது. அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். என்னென்னா மேக்ஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது, இது யூஸ் பண்ணலாம். மேக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் வேல்யூ க்ளோஸ். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலயமா என்னுடைய டேபிளில் இந்த பர்டிகுலர் காலமில் இருக்கிற பெரிய வேல்யூ, அதாவது மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இதுக்கு நான் மினிமம்னு ஒன்று இருக்குது, MIN போடுறேன். ஸோ இதே மாதிரி என்னுடைய அந்த பர்டிகுலர் காலமில் இருக்க மினிமம் வேல்யூ என்ன அப்படின்றதையும் என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இதே மாதிரி சம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. நான் இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். செமிகோலன் எண்ட் ஆஃப் த லைன் MAX select sum. ஸோ மொத்தம் வேல்யூ என்னுடைய இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ப்ராடக்ட் இருக்குது. இந்த 6 ப்ராடக்டுடைய மொத்த சேர்த்தா எவ்வளோ வேல்யூ. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 6 வேல்யூ இருக்குன்னா நான் வந்து 6 ஃபோன் வாங்கி வச்சுருக்கேன் விற்கிறதுக்கு. அப்போ என்னுடைய கடையில் ஸ்டாக்கு என்னுடைய மொத்தம் எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருப்பேன் அப்படின்றது நமக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்கு சம் பண்ணுறேன் அந்த வேல்யூவை ஃப்ரம் த டேபிள். இப்போ அதை மட்டும் சூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 1,64,000 ரூபாய்க்கான 64,360 ரூபாய்க்கான பொருள் தான் இந்த 6 ஃபோன்ஸ். ஓகே, ஸோ அதுதான் இங்கே நம்மளுக்கு வந்துருக்கு சம். ஓகே, இதில் இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது. செலக்ட், நான் வந்து ஜஸ்ட் சிங்கிள் கோட்ஸ் போட்டு நான் வந்து ஜஸ்ட் செலக்ட் அண்ட் 2 சிங்கிள் கோட்ஸ் போடுறேன். இதை மட்டும் நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்களேன், எனக்கு ரிசல்ட் வரும். ஆனால் வந்து எம்டியாக வரும். நோ காலம் நேம் அப்படின்னு வரும். நான் இங்கே வந்து ஆஸ் டெமோ காலம் அப்படின்னு நான் போடுறேன், எக்ஸிக்யூட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஜஸ்ட் காலமே எம்டியாக வரும், ஒரே ஒரு ரோ மட்டும் வரும்.
இது வந்து நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னன்னா திடீர்னு ஒரு புதுசாக ஒரு காலம் அதில் வந்து எம்டியாக காட்டணும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வரும், யூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ்கியூஎல்ல வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இது வந்து யூஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் நான் பெட்டராக காமிக்கணும்னா இந்த இடத்துல வந்து நான் ஸ்டார் போட்டுட்டு கமா போடுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார் கமா ஃப்ரம் இந்த டேபிள் நேம். ஸோ இதை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய டேபிளில் இருக்க எல்லா காலமும் டிஸ்பிளே பண்ணுது, ப்ளஸ் ஒரு டூப்ளிகேட் காலம் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ ஒரு டூப்ளிகேட் காலம் எம்டியாக டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இது ஒரு ட்ரிக்கு தான். இது வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ஒரு தப்பு கிடையாது. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இதை உங்களுக்கு காமிச்சேன். ஓகே, அண்ட் என்ன ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், ஜஸ்ட் செலக்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ வந்து மொத்தம் 6 ரோ இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த 6ல் என்னென்ன ப்ராடக்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன ஒரு கீவேர்டு இருக்குது, லைக் சிங்கிள் கோட்ஸ் போட்டுருங்க. பிகாஸ் இந்த காலம் வந்து நம்மளுக்கு கேரக்டர் என்வர்க் ஒரு டேட்டா டைப்பில் இருக்குது. எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு 6ல் ஸ்டார்ட் ஆகிறது மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 6 போட்டுட்டு பெர்சன்டேஜ் வைக்கிறேன். ஸோ இந்த 6 போட்டுட்டு பெர்சன்டேஜ் வைக்கிறது மூலியமா 6ல் ஸ்டார்ட் ஆகிற இன்ஃபர்மேஷனை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ வேர் வந்து நான் காலம் நேம் கொடுக்குறோம், ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நேம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் லைக் 6 ஆர் பெர்சன்டேஜ், இந்த பெர்சன்டேஜ் கொடுக்கறது மூலியமா என்னுடைய இந்த ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்ற இந்த காலத்தில் இருக்க 6ல் ஸ்டார்ட் ஆகிற ப்ராடக்ட்ஸை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து நீங்கள் எத்தனை வேர்ட்ஸ் வேணால் போட்டுக்கலாம், ஆர்இடி. ஸோ நமக்கு 2 இருக்குது, அதனால் 2 டிஸ்பிளே ஆகுது. ஒருவேளை நான் வந்து வெறும் ஏன்னு மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து எனக்கு ஆப்பிள் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஏபிபி அகைன் ஆப்பிள் மட்டும் டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் இல்லாதது ஏதாவது கொடுத்தேன்னா எனக்கு ரிசல்ட் எம்டிஆர் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி இந்த பெர்சன்டேஜை நான் வந்து முன்னாடி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இது பின்னாடி நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். கொடுத்துட்டு நான் ஐ கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மியில் பார்த்தீங்கன்னா ரெட்மி எம்ஐ இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த கேரக்டரில் வந்து ஐ இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். லைக் வந்திருக்கணுமே, அப்போ அந்த காலத்தில் ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்கோம். எஸ், நம்ம வந்து இந்த காப்பி பேஸ்ட் பண்ணோம்ல. ஓகே, இங்கே தெரிந்து பாருங்களேன், ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸ் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு லாஜிக்கல் எரர் வருது பாருங்களேன். நம்ம இருக்கும்போது நமக்கு தெரியல, வெறும் ரெட்மி மட்டும் தான் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன நம்மளுக்கே கணக்கு தெரியாமல் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸும் ஆக்சுவலி ஒரு கேரக்டர் தான். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து பெர்சன்டேஜ் ஐன்னு கொடுத்தோன்னே அது ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு, ஸ்பேஸ் கொடுத்தோன்னே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய இடத்துல பக் வரும். ஏன் அப்படின்னா யூசர்ஸ் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணும்போது டைப் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு அப்ளிகேஷன்லையோ இல்லை வேற ஒரு டாக்குமெண்ட்லையோ இருந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. காப்பி பேஸ்ட் பண்ணும்போது அந்த காப்பி பண்ணும்போது டிஃபால்ட்டாக ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ, அதாவது ஹிடன் ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ, ஆன்சி கீட்ஸில் வந்து நிறைய ஹிடன் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ இல்லை ஸ்பேஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்பீடாக இருப்பாங்க ஆப்ரேட்டர்ஸ், டேட்டா என்ட்ரி பண்ணுறவங்க சர்வ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ நம்ம வந்து அப்ளிகேஷனில் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் வச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்க நினைப்பாங்க ஏ அப்படின்னு டைப் பண்ணோன்னா ஏல இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் அது வரவே வராது. ஏன்னா முன்னாடி வந்து ஸ்பேஸ் இருந்திருக்கும். நம்மக்கிட்ட வந்து இது ஒரு பக்காக வந்து ரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நான் ஏன்னு கொடுத்தேன், எதுவுமே வரல. நான் ஆனால் டேட்டா உள்ளே இருக்குது. அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் போய் பார்த்தா
ஆப்பிள் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, பட் ஆனால் நான் வந்து இங்கே வந்து ஏன் போட்டு சர்ச் பண்ண வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு பக் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியணும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போதே அவாய்ட் பண்ணுறதுன்றதையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இதுலேயே வந்து ஜஸ்ட் ட்ரிம்னு போட்டுருங்க. ஸோ இப்போ நான் ட்ரிம் அப்படின்னு போட்டதுனால என்னுடைய ப்ராடக்ட் என்ன பண்ணிடும், எம்டி ஸ்பேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். ஓகே, நல்லா கவனிங்க. என்னுடைய இந்த 5th ரோ லைனுக்கு வந்து நான் வந்து அந்த ஸ்பெஷல் அந்த ஸ்பேஸ் வந்து ரிமூவ் பண்ணல, வெறும் இதுக்கு தான் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். பட் ஏன்னா நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு வந்து ரெண்டுமே காட்டுது. இந்த ரீசன் என்னன்னா, நான் இங்கே வந்து ட்ரிம் பண்ணியிருக்கேன். ட்ரிம் அப்படின்னு பண்ணும்போது வந்து இதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் நேம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இருக்க எம்டி ஸ்பேஸையும் இதுக்கு பின்னாடி இருக்க எம்டி ஸ்பேஸையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிடும். ஒருவேளை நான் இங்கே ஆர் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டில் இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணும். அதாவது ரைட்டில் இருக்க எம்டி ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணும். ஒருவேளை நான் இங்கே எல் போட்டேன்னா என்னுடைய லெஃப்டில் இருக்க எம்டி ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணும். ஸோ இது வந்து நம்மளுடைய சீக்வலில் வந்து இருக்கிற ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இதை நீங்கள் டிஃபால்ட்டாகவே யூஸ் பண்ணுங்கள் நம்ம நீங்கள் ப்ராடக்ட் டெவலப் பண்ணும்போது. ஏன்னா இவங்க மீன்ஸ் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணுறவங்க கண்டிப்பாக காப்பி பேஸ்ட் தான் பண்ணுவாங்க டேட்டா நிறைய இருக்கிற டைமில். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரியான இப்போ நம்மளே ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிம் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ எம்டி ஸ்பேஸ் எல்லாத்தையும் எடுத்துரும், கடைசியில் இருக்கிற எம்டி ஸ்பேஸ் எல்லாத்தையும் எடுத்துரும். ஸோ அதையும் பார்த்தோம், லைக் பார்த்தோம். ஸோ இந்த லைக்கை முன்னாடி போடுறது மூலியமா என்ன பெனிஃபிட்ஸ், பின்னாடி போடுறது மூலியமா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றதும் பார்த்தோம். ஸோ இந்த முக்கியமாக இந்த லைக் கமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு 3-4 வாட்டி டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 20 ரோஸை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அண்ட் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிமைனிங் கமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது டேட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம்.